ஹலோ, வெல்கம் டு மினி விளாக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான, மனசை நெகிழ வைக்கும் கதையை கேட்கப் போறோம். தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. இது ஒரு சாதாரண கதை இல்ல. மனித உணர்வுகளையும் வாழ்க்கையின் ஆழத்தையும் சொல்லிக் கொடுக்கும் ஒரு பயணம். அப்படின்னா ஆரம்பிக்கலாமா? தூரத்துப் பார்வைக்கு அது ஒரு நந்தவனம் போல் தோற்றமளிக்கும். உண்மையில் அது ஒரு நந்தவனம் அல்ல, இடுகாடு. பச்சை கொடிகள் பற்றிப் படர்ந்த காம்பவுண்ட் சுவரால் நாற்புறமும் சுற்றி வளைக்கப்பட்ட அந்த இடுகாட்டின் மேற்கு மூலையில் பனை ஓலைகளால் வேயப்பட்ட சின்னஞ்சிறு குடிசை ஒன்று இருக்கிறது. அதில்தான் ஆண்டி வசிக்கிறான். குடிசைக்கு முன்னே வேப்ப மரக்கிளையில் கட்டித் தொங்கும் தூளியில் அவன் செல்ல மகன் இருளன் சுகநித்திரை புரிகிறான். அதோ அவன் மனைவி முருகாயி வேலியோரத்தில் சுள்ளி பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். ஆம், ஆண்டிக்கு மனைவியும் மகனும் உண்டு. அவன் பெயர் மட்டும்தான் ஆண்டி. அவன் இருக்கும் அந்த இடம் தூரத்துப் பார்வைக்குத்தான் நந்தவனம். ஆண்டி ஒரு வெட்டியான். அவன் வாழும் இடம் இடுகாடு. அந்த மயான பூமிக்கு வரும் பிணங்களுக்கு குழி வெட்டுவது அவன் தொழில். அதற்காக முனிசிபாலிடியில் மாதம் 7 ரூபாய் சம்பளமும் அந்த இடுகாட்டிலேயே வசிக்க ஒரு வீடும் தந்திருக்கிறார்கள். ஆண்டி ஒரு மாதிரியான ஆள், பைத்தியம் அல்ல. மகிழ்ச்சி என்பது என்னவென்றே தெரியாத மனிதர்கள் எப்பொழுதும் குஷியாக பாடிக்கொண்டே இருக்கும் அவனே ஒரு மாதிரி என்று நினைத்தார்கள். அவன் உடம்பில் எப்பொழுதும் அலுப்போ சோர்வோ ஏற்படுவதே இல்லை. வயது 40 ஆகிறது. 20 வயது இளைஞனைப் போல் துருதுருவென்றிருப்பான். அர்த்தம் புரிந்தோ புரியாமலோ அவன் வாய் உரத்த குரலில் சத்தா ஒரு பாட்டை அலப்பிக்கொண்டே இருக்கும். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. அவன் 4 மாதமாய்க் குயவனை வேண்டேக் கொண்டு வந்தான். ஒரு தோண்டி அதேக் கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. குழிவெட்டும் வேலை இல்லாத சமயத்தில் அவன் நந்தவன வேலையில் ஈடுபடுவான். அவன் உழைப்பால்தான் அந்த இடுகாடு கூட நந்தவனமாகி இருக்கிறது. அவனுக்குச் சோகம் என்பது என்னவென்றே தெரியாது. செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும்போதும் சரி, பிணங்களுக்கு குழி பறிக்கும்போதும் சரி, சலனமோ சங்கடமோ ஏதுமின்றி உரத்த குரலில் கழுத்து நரம்புகள் புடைக்க அந்தப் பாட்டே தனது கரகரத்த குரலில் பாடுவான். அவனைப் பொறுத்தவரை அந்தப் பாட்டிற்கு அர்த்தம் கிடையாது, வெறும் பழக்கம்தான். அது புதைக்கும் இடமாதலால் பெரும்பாலும் குழந்தைகளின் பிரேதம்தான் அங்கு வரும். 3 அடி நீளம் 3 அடி ஆழக்குழிகள் வெட்டுவது ஆண்டிக்கு ஒரு வேலையே அல்ல. தலையின் இறுகக் கட்டிய முண்டாசுடன், வரிந்து கட்டிய வேட்டியுடன், கால்களை அகட்டி வைத்துக் கொண்டு நிற்பான். அவன் கையிலுள்ள மண்வெட்டி அனாயாசமாக பூமியில் விழுந்து மேற்கிளம்பும். ஒவ்வொரு வெட்டுக்கும் ஈர மண் மடிந்து கொடுக்கும். பூமியே புரண்டு கொடுக்கும். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதேக் கூத்தாடிப் போட்டுடைத்தாண்டி. அந்தக் கூத்தாடி என்ற வார்த்தையை அழுத்தி அழுத்தி உச்சரித்தவாறு பூமியின் மார்பை அவன் பிளக்கும்போது அவனை யாராவது கண்டால் அந்தப் பாட்டின் பொருள் தெரிந்துதான் அவன் பாடுகிறான் என்றே எண்ணத் தோன்றும். உண்மையில் அந்தப் பாட்டுக்கு உரிய பொருள் அவனுக்குத் தெரியவே தெரியாது. அவன் அந்தப் பாட்டை எங்கு எப்பொழுது கற்றுக்கொண்டான்? நமக்குத் தெரிந்த ஒவ்வொரு வார்த்தையையும் எங்கு எப்பொழுது நாம் கற்றுக்கொண்டு முதலில் உச்சரித்தோம் என்று சொல்ல முடியுமா? ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான வார்த்தையை குறிப்பாக எண்ணினோமானால் நம்மில் எவ்வளவோ பேர் சொல்லிவிடுவோம். ஆண்டி இந்தப் பாட்டை எப்பொழுது எங்கு முதலில் கேட்டான்? சற்று நினைவு கூர்ந்தால் அவனால் சொல்லிவிட முடியும். ஒரு நாள் காலை கயிற்றுக்கட்டிலில் உறக்கம் கலைந்து எழுந்த ஆண்டி தன் கண்களை கசக்கிவிட்ட பின் கண்ட காட்சி அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. குடிசை வாசலில் கிழிந்த கோரைப்பாயில் வழக்கத்திற்கு மாறாக இன்னும் உறக்கம் கலையாமல் தன்னை மறந்து கிடக்கிறாள் முருகாயி. அவன் தான் எழுந்தபின் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதே கலியாணம் ஆகி இந்த 15 வருஷ காலத்தில் ஒருநாள் கூட பார்த்ததில்லை. ஏ முருவாயி என்று குரல் கொடுத்தான். அவள் எழுந்திருக்கவில்லை, புரண்டு படுத்தாள். அவன் கயிற்றுக்கட்டிலை விட்டு எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான். உடம்பு சுடுகிறதோ என்ற நினைப்பில் அவள் நெற்றியில் கை வைத்துப் பார்த்தான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. முருவாயி என்று மறுபடியும் உலுப்பினான்.
மயங்கிக் கிறங்கிய நிலையில் முருகாயி கண்களைத் திறந்தாள். எதிரில் புருஷன் குந்தி இருப்பதைக் கண்டதும் எழுந்து உட்கார்ந்து பேந்த விழித்தாள். என்ன முருவாயி, உடம்புக்கு என்னா பண்ணுது என்று பதறினான் ஆண்டி. ஒண்ணுமில்லே, கையி காலெல்லாம் கொடைச்சலா இருக்கு. உடம்பு பூரா அடிச்சு போட்ட மாதிரி. கிர்னு தலை சுத்துது என்று சொல்லும்போதே கருத்த இமைகள் ஒட்டி ஒட்டிப் பிரிந்தன. கனா ஒண்ணு கண்டேன்டோட். என்ன கனா புள்ளே? முருகாயி கண்களைக் கசக்கிவிட்டு கொண்டே கொட்டாவிவிட்டாள். கனாவிலே ஒரு பூச்சி. கருப்பா? சின்னதா? அவள் உடல் ஒருமுறை குலுங்கிற்று. ஓம் சொல்லும்போதே திரேகம் சிலுக்குது மச்சான். அந்தக் கருப்புப் பூச்சி நவுந்து வந்து என் கையி மேலே ஏறிச்சி. ஏறினவுடனே அது மஞ்சளா மாறிச்சி. ஊஹிம் மஞ்ச நிறமில்லே, தங்க நிறம். அப்பிடி ஒரு சொலிப்பு சொலிச்சது. அது என் கையிலே வந்து குந்திக்கிட்டு என்ன தின்னுடுன்னு சொல்லிச்சுடோட். ஓம் அப்புறம் தின்னுடுன்னு சொல்லிக்கிட்டே எங்கேயே கொறிக்க ஆரம்பிச்சது. எனக்கு என்னவோ புத்தி குழம்பிப் போய் ஒரு ஆவேசம் வந்துடுச்சி. சி, இந்த அல்பப்பூச்சி வந்து என்ன தைரியமா நம்மகிட்டே வந்து தின்னுடுன்னு சொல்லுது பாத்தியா? நாம்ப திங்கமாட்டோங்கிற தைரியம் தானேன்னு நினைச்சி. அவள் முகம் சிவந்தது, சுளித்தது. உடம்பெல்லாம் கூசுது மச்சான். அந்த பூச்சியே 2 விரல்லே தூக்கிப் பிடிச்சி வாயிலே போட்டு கசமுசன்னு மென்னு. இவோ ஓ. அவள் சொல்லி முடிக்கவில்லை. குடலை முறுக்கிக் கொண்டு வந்த மூங்கரிப்பு பிடரியே தாக்கிக் கழுத்து நரம்புகளை புடைக்க வைத்தது. தலை கனத்தது. மூச்சு அடைக்க, கண்கள் சிவக்க. ஓ ஓ. மச்சான். அந்த பூச்சி வவுத்துக்குள்ளே ஓடுது மச்சான். மறுபடியும் ஓர் பலத்த ஓங்காரம். அடி வயிற்றே பிசைந்து கொண்டே தலை குனிந்து உட்கார்ந்தாள். வாயெல்லாம் வெறும் உமிழ் நீர் சுரந்து ஒழுகியது. மச்சான், வவுத்திலே பூச்சி. ஆண்டி புரிந்து கொண்டான். அவன் உடல் முழுதும் இன்பக் கிளிகிழுப்பு ஓடிப் பரவியது. 15 வருஷமாய் வாய்க்காதது. எத்தனையோ காலம் நினைத்துப் பார்த்து ஏமாந்து இல்லை என்ற தீர்க்கமான முடிவில் மறந்தே போனபின் உடலை குலுக்கி குடலை முறுக்கி ஓங்கரித்தாள். முருகாயி. ஆ, அதுதான். ஹாஹா. முருகாயி, அதுதான். ஹாஹா. ஆண்டி சிரித்தான். ஓ ஓ. குத்திட்டு தலை குனிந்து உட்கார்ந்திருந்த முருகாயியை உடலோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு ஆண்டி சிரித்தான். ஹாஹாஹா. அதுதான் புள்ளே, அதுதான் டோட். பலத்த ஓங்கரிப்புடன் வந்த சிரிப்பை தாங்க முடியாது தவித்தாள் முருகாயி. மச்சான் வவுத்தே பொரட்டுதே, தாங்க முடியலியே, ஐயோ என்று பதறினாள். சும்மா இரு புள்ளே, நம்ம வடிவேலு வைத்தியர்கிட்டே போயி எதனாச்சும் மருந்து வாங்கியாரேன் என்று மேல் துண்டை உதறித் தோள்மீது போட்டுக்கொண்டு கிளம்பினான் ஆண்டி. முருகாயி சிரித்தாள். ஏ, சும்மாத்தானே இரு மச்சான். யாராவது சிரிக்கப் போறாங்க. நீ படற அவஸ்தையை பார்க்க முடியலியே புள்ளே. நீ ஏன் பாக்கிறே? அந்தாலே தள்ளிப்போய் நின்னுக்க. ஆண்டி மனசுக்குள் கும்மாளியிடும் மகிழ்ச்சியுடன் இடுகாட்டின் கேட்டருகே நின்றான். அப்போதுதான் அந்தச் சாலை வழியே சென்ற காவி தரித்த பண்டாரம் ஒருவன் தன்னை மறந்த லயத்தில் அந்தப் பாட்டைப் பாடியவாறு நடந்தான். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாதமாய்க் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதேக் கூத்தாடி போட்டுடைத்தாண்டிடோட். இதுவரை அனுபவித்தறியாத ஒரு புதிய உணர்வில் மகிழ்ச்சியில் லயித்து தன் நிலை மறந்து நின்ற ஆண்டியின் மனத்தில் தாள லயம் தவறாமல் குதித்தோடி வந்த அந்தப் பாட்டின் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாய் பதிந்தன. அதை பதிய வைப்பதற்காகவே பாடுவது போல் அந்தப் பண்டாரம் அந்த 4 வரிகளையே திரும்பத் திரும்பப் பாடிக்கொண்டு நடந்தான். அன்று முதல் தன்னை எறியாமல் ஆண்டியும் அந்தப் பாடலைப் பாடிக் குதிக்க ஆரம்பித்தான். இதுதான் நம்ம கதையின் முதல் பகுதி. ஆண்டியின் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குது? அவன் பாடுற அந்தப் பாட்டு எப்படி அவன் வாழ்க்கையையே மாற்றுது? அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரும். மினி விளாக்ஸ்ல மீண்டும் சந்திப்போம்.